பொருத்தல் முயற்சிகள் செய்யணும். பொறுத்தல் முயற்சிகள் பண்ணணும். ஓகே. ஆண்டவரோட அதிக நேரம் செலவிடணும். தவச காலத்துல மட்டும்தான் ஆண்டவரோட அதிக நேரம் செலவிடணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இவை மட்டுமே செய்யறதுக்கு தான் இந்த தவக்காலமா? எல்லாமே பேசாம இருக்குதோமோ இந்த தவச காலத்துல அவங்கள்ட்ட பேச மனமாற்றத்துக்காக தான் தவக்காலம். தவச காலத்துல மட்டும் பேசக்கூடாது சிஸ்டர், எப்போதுமே நம்ம பேசணும். முதல்ல பேசாம இருக்கவே கூடாது நம்ம. தவக்காலம் அப்படின்றது வந்து திருச்சபை நமக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த தவக்காலத்தை நாம் கடந்து கொண்டேதான் இருக்கிறோம். ஜஸ்ட் லைக் தட் ஏதோ வருது 40 நாட்கள் ஒரு உறுத்தல் முயற்சிகளை செய்யறோம். ஒரு ஷெட்யூல்டு திங்ஸ் நமக்குன்னு சிலுவப்பாதை தியானிக்கணும், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போயிடக்கூடாது. ஓகேயா? இது வந்து ஒவ்வொரு காலமும் நம்மை நினைவூட்டுவதற்காக. எதற்காக தவக்காலம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டு நமக்கு ஒரு மீட்பை கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த பாடுகளை நமக்கு ஒவ்வொரு நிமிஷம் இதோடைய பலன்களை அனுபவிக்கின்றவர்கள் நம்ம தான். சரியா? ஆண்டவர் பட்ட பாடுகளினால பலன் பெற்றவர்கள் நம்ம தான். ஓகே, அப்ப நம்ம அந்த பாடுகளை தியானித்து அந்த பலன்களை நாம் முழுமையாக அனுபவிக்கின்றோமா? உண்மையிலே நம்ம அதை அனுபவிக்கிறோமா இன்னைக்கு அப்படின்னு நம்மளையே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறணும். ஓகே, சிலுவப்பாதை தியானிக்கிறோம். அந்த சிலுவப்பாதை தியானிக்கும் பொழுது இவ்வளோ பாடுகள் ஆண்டவர் எதற்காக பெற்றார், எதற்காக இவ்வளோ அவர் கஷ்டப்பட்டார்? எல்லாமே எனக்காக, உங்களுக்காக. அப்பனா அதனுடைய பலன் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேனா, இந்த பலனை முழுமையா அனுபவிக்கிறேனா அப்படின்றத ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சரியா? எல்லாருமே சொன்னீங்க சிலுவப்பாதை தியானிக்கிறோம் சொல்லி. ஈஸியா சிலுவையை அந்த பாடுகளின் போது சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசியதாக எத்தனை வார்த்தைகள் கூறப்படுகின்றன? 7 வார்த்தைகள். 7 வார்த்தை. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த 7 வார்த்தைகளுமே ஒரே நற்செய்தியில இருக்குதா? இல்ல. ஆமா, ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஒரு நற்செய்தியாளரும் ஒரு சிலதை மட்டும்தான், இதை மொத்த தொகுப்பாக பார்க்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு 7 வார்த்தைகள் சிலுவையில பேசியதாக கூறப்படுகின்றது. இந்த 7 வார்த்தைகள்ல கடைசி வார்த்தை இது. எல்லாம் நிறைவேறிற்று. ஓகே, அதற்கு முன்னதாக ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரு. அதுதான் சொன்னீங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் நிறைவேறிச்சு. இது எங்க இருக்குது அப்படின்னா யோவான் 19:30 வசனத்துல இருக்குது. எல்லாம் நிறைவேறிற்று. இட் இஸ் பினிஷ்ட். இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கிரேக்க சொல், மூல சொல் என்ன சொல்லுது அப்படின்னா டெட்டலஸ்டாய் அப்படின்றாங்க. இன்னைக்கு இந்த பேர்ல நிறைய மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. டெட்டலஸ்டாய் அப்படின்றது ஏன் இந்த வார்த்தைய வச்சு அது பேர்ல மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இந்த நம்பிக்கையின் மக்களாக, அருளின் மக்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வார்த்தை. எல்லாம் முடிவு பெற்றது. முடிவு பெற்றது கிடையாது, நிறைவு பெற்றது. சரியா? இதுல இந்த நிறைவுக்கும் முடிவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா பினிஷ்ட் அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க, எண்டட் அப்படின்னு சொல்லல. ஏன்னா எண்டுக்கும் பினிஷ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. எதுவா இருக்கலாம், என்ன வித்தியாசம்? முடிவு பெற்றதுன்னு சொல்லல, நிறைவு பெற்றது அப்படின்னு. எல்லாம் நிறைவேறிற்றுன்னு தான் தமிழ்ல ரொம்ப அழகா இதை கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் நிறைவேறிற்று. என்ன வித்தியாசம்? முடிவுக்கும் நிறைவுக்கும் என்ன வித்தியாசம்? முடிவுனா அது ஒரு புல் ஸ்டாப். முடிவுனா முடிந்து விட்டது, முடிந்து ஒரு புல் ஸ்டாப். அப்ப நிறைவுனா நிறைவுனா தொடர்ச்சி. அப்படியே தொடர்ச்சி. நிறைவுனா கண்டிப்பா தொடர்ச்சி கிடையாது. நிறைவு அப்படிங்கிறது முழுமை. சரியா? நிறைவு அப்படிங்கிறது ஒரு முழுமை, கம்ப்ளீட்டட். அதாவது எல்லாமே முடிவு பெற்றதுதான் நிறைவு பெற்றது. ஓகே, ஆனா முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்ப ஸ்டாப் ஆயிருக்குது. மீட்டிங் எண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இப்ப முடிஞ்சிருக்குது, நாளைக்கு ஒரு மீட்டிங் போடலாம், நாளை கழிச்சு ஒரு மீட்டிங் போடலாம்.
ஓகே, அது ஒரு கம்ப்ளீட்டடா கிடையாது, இப்போதைக்கு இது ஸ்டாப் ஆயிருக்குன்றது மாதிரி. ஓகே, அப்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, எல்லாம் நிறைவேறி விட்டது அப்படின்றாரு இயேசு கிறிஸ்து சிலுவையில. ஓகே, எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னா எல்லாமே முழுமையடைந்து விட்டது, நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, இது யாரு கிட்ட சொல்றாரு? சிலுவையில தான் சொல்றாரு. ஓகே, யோவான் 19:30 இந்த வார்த்தை இருக்குது, எல்லாம் நிறைவேறிற்று. நல்ல சத்தமா எல்லாருக்கும் கேட்கும்படியாக தான் சொல்லப்பட்டதா தியாலஜிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து யாரிடம் சொன்ன வார்த்தை? அங்க கூடி இருந்தவங்கிட்ட பார்த்து சொன்னாரா? காவலாளிகளை சொன்னாரா? மிக சரியான. ஓகே, அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா நீங்க எனக்கு ஒரு வேலையை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சீங்க, இந்த வேலையை நான் முழுவதுமாக நிறைவேற்றி விட்டேன். ஓகே, நான் இதை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன வேலை கொடுத்து கேஸ் இந்த உலகத்துக்கு வந்தாரு? நம் பாவங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும், அதற்காக அவர் ரத்தம் சிந்த வேண்டும். நான் சொல்றது சரிதான் நினைக்கிறேன், உண்மைதானே? நம் பாவங்களுக்கான விலை என்பது அவருடைய ரத்தம். இந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வேலைக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நமக்கு மீட்பை கொண்டு வருவதற்காக வந்தார். ஓகே, இந்த ரத்தத்தை எப்படி வேணாலும் சிந்திருக்கலாம் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் கல்லால் கொடூரமானவங்களை, ஒரு கொலையாளிகளை கல்லால் எரிஞ்சு கொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. ஓகே, கல்லால் அடிச்சு கொல்லுவாங்க. கல்லால் அடிச்சு இயேசுவை கொண்டிருக்கலாம், அப்போ ரத்தம் சிந்தி இருப்பார். தலைய வெட்டி கொண்டிருக்கலாம், கைய வெட்டி நரம்ப வெட்டி கொண்டிருக்கலாம். ஓகேயா, எத்தனையோ முறைகள் இருந்திருக்கலாம். ஆனா இயேசு எல்லாத்துலயுமே ஒரு உச்சகட்ட வேதனை, அவமானம், இழிநிலை. அப்படின்னா ஒரு மனிதனை நிர்வாணப்படுத்துவதுதான் அவமானத்தின் உச்சம். அந்த உச்சகட்ட அவமானம் இயேசுவுக்கு நடந்தது. நம்ம கடந்த வாரம் மெசேஜ்ல பிரதர் சொன்னாங்க, அந்த கடைசியா அவர்கிட்ட இருக்கும் இன்னைக்கு நம்ம சிலுவையில பார்க்கக்கூடிய அந்த ஒட்டு துணி கூட மாதாவோடைய தலையில இருந்த ஸ்கார்ஃப் தான். மரியோவால்டா புக்ல இருக்குது அது. ஓகே, ஆனா காவலாளிகள் அவருடைய மொத்த துணியையும் எடுத்தாங்க. அவமானத்தின் உச்ச நிலையை அடைந்தாரு. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியா துயர்மறை உண்மைகளை தியானிச்சுட்டு போயிடுறோம். கற்றூனில் கட்டு அடிக்கப்பட்டதை தியானிப்போமாக. எப்படி தெரியுமா அடிச்சிருக்கிறாங்க? இயேசுவ கசையால் அடிச்சிருக்கிறாங்க. அந்த கசையோடைய அந்த ஓரம் இல்லையா, அதுல ஒரு மனித எலும்பு, அதாவது ரொம்ப ஷார்ப்பான ஒரு போனை அந்த கசையில கட்டியிருந்தாங்களாம். அவர்களுடைய சட்டப்படி ஒரு மனிதனை 40 முறை தான் அடிக்கணும், அதுக்கு மேல அடிக்க கூடாது. அந்த 40 முறையும் இந்த போன் அடிக்கும் பொழுது நீங்க எல்லாருமே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், உண்மையில அப்படியே நடுங்கும் அதை நினைக்கிறப்ப. அது போய் அவரோட உடம்புல பட்டு ஒரு அங்குல சதையை எடுத்துட்டு தான் வெளியில வருமா ஒரு கசையடியும். அதே மாதிரிதான் அந்த காவலாளிகள் 40 முறை இயேசுவை அடிச்சிருக்கிறாங்க. சரியா, உச்சகட்ட வேதனை. அதே இது சிலுவையில உயிரோட வச்ச ஆணியில அடிஞ்சு ஒவ்வொன்னும் அவருக்கு நடந்தது எல்லாமே ஒரு உச்சகட்டம். இவ்வளவு பாடுகள் பட்டு அவர் ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? எப்படி வேணாலும் ரத்தம் சிந்தி இருக்கலாம், ரத்தம் தான் நமக்கு மீட்பு என்கிற பொழுது ஏன் அவர் இவ்வளவு பாடுகள் அனுபவிக்கணும்? இன்னும் அந்த பாடுகளை மட்டுமே பேசணும்னா நமக்கு டைம் பத்தாது. அந்த அளவுக்கு பாடுகள் அவர் பட்டிருந்தார். ஏன், எதற்காக அவரு இந்த மாதிரியான ஒரு சிலுவை சாவு அவர் நம்முடைய மீட்புக்காக கொடுக்கணும்? ஒன்று கொரிந்தியர் 15:3. எதற்காக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சிலுவை சாவினை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றதுக்கான பதில் 1 கொரிந்தியர் 15:3. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அப்ப மறைநூலில் எழுதி உள்ளவாறு
இயேசு இறந்து நம் பாவங்களுக்காக அடக்கம் செய்யப்பட்டார். அதுதான் பதில். மறைநூல்ல என்னெல்லாம் எழுதப்பட்டிருந்ததோ அது எழுதப்பட்டிருந்தவாறே இயேசு பாடுகளை அனுபவித்தார். ஓகே, அதுல எந்த ஒரு சிறிய இடம் கூட அவர் விட்டு வைக்கல. அதனாலதான் கடைசியா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாம் நிறைவேறிற்று. உங்க பாவத்துக்காக நான் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ, எப்படியெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டே நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க அப்படின்றதற்கான ஒரு கூற்றுதான் எல்லாம் நிறைவேறிற்று. நம் நம்பிக்கையின் தொடக்கம் அதுதான். இன்னைக்கு நம் நம்பிக்கையின் மக்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்கான எல்லா காரியங்களையும் கொடுத்துட்டாருன்றதற்கான தொடக்க சொல் அதுதான், எல்லாம் நிறைவேறிற்று. இதுதான் அவர் கடைசிக்கு முந்தினது. அதுக்கப்புறம் தான் தந்தையே என்னோட உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்றத பேசுறார். ஓகே, மறைநூல்ல எழுதியுள்ளவாறு எல்லா காரியங்களும் நடக்கணும். ஓகே, அப்ப மறைநூல்ல என்ன எழுதி இருக்குது, எதற்காக அவர் இப்படி பண்ணணும் அப்படின்னா, நிறைய சட்ட திட்டங்கள் உண்டு. அப்பெல்லாம் இணை சட்டம் 28, நம்ம அது ரொம்ப பெரிய இது, அதை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா டைம் பத்தாது. 28:1-3 வரைக்கும் நாம் கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிகள். ஓகே, அதுக்கு பின்னாடி 15-68 வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, நாம் அவருக்கு கீழ்ப்படியல அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சாபங்கள். சரியா? அப்ப கடவுளை கீழ்ப்படியாத மனிதன் வழியாக வந்த அத்தனை பாவங்கள், அத்தனை சாபங்களும் யார் மேல போகுது? இயேசு கிறிஸ்து மேல போகுது. அவர் மறைநூலில் எழுதியுள்ளவாறே, ஓகே, எப்படியெல்லாம் இருக்குதோ அதற்கு ஏற்றாற் போலயே அவர் பாடுகள் பட்டு மீட்பினை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஓகே, எப்படிப்பட்டதை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா எடுத்து வாசிக்கலாம். லேவியர் அதிகாரம் 6 வசனம் 1-3 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது, தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த அல்லது பணயமாய் வைக்கப்பட்டிருந்த பொருளை ஒருவர் தம் இனத்தாரிடமிருந்து ஏமாற்றி எடுத்துக்கொண்டோ, அவரிடமிருந்து ஒரு பொருளை திருடி கொண்டோ, தம் இனத்தாரை ஒடுக்கி பறித்து கொண்டோ, காணாமற் போனதை கண்டெடுத்தும் அதை மறுத்து பொய்யானையிட்டோ, இவற்றை போன்ற பாவத்திற்கு உட்பட்டு ஆண்டவருக்கு துரோகம் செய்தால் அவர் பாவத்திற்கு உட்பட்டு குற்றப்பள்ளி உடையவராய் இருப்பார். அவர் தாம் திருடி கொண்டதையோ ஒடுக்கி பறித்து கொண்டதையோ, தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த பொருளையோ, காணாமற் போய் தாம் கண்டெடுத்ததையோ, பொய் ஆணையிட்டு பெற்று கொண்டதையோ, இவை அனைத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த முதலை முழுமையாக கொடுப்பதோடு அதன் 1/5 பங்கை சேர்த்து குற்றப்பழி நீக்கும் பழி நாளில் உரியவருக்கு கொடுக்க வேண்டும். ஓகே சிஸ்டர், போதும். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் மோசே கிட்ட கொடுக்கிறார். ஓகே, யாரோ ஒருத்தவங்க ஏமாத்தி ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோ, இல்ல இன்னொருத்தவங்கிட்ட இருந்து இன்னொரு பொருள், அந்த பொருளை பறித்து கொண்டோ, காணாமற் போயிருந்ததை கண்டெடுத்து ஆனா பொய்யானையிட்டு அதை கொடுக்கல, இந்த மாதிரி எல்லாம் துரோகம் பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த முதலை, அதாவது அவங்க எவ்வளவு பணம் எடுத்தாங்களோ, 100 ரூபாய் எடுத்தாங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயையும் அவங்க கொடுத்துடணும். அதோட சேர்த்து 1/5 பங்கு, சரியா, 1/5 பங்கையும் சேர்த்து அவங்களோட கொடுக்கணும். சரியா? அப்படி கொடுக்கணும்னா 120 ரூபாய் கொடுக்கணும். ஓகே, இது என்னைக்கு கொடுக்கணும்? குற்றப்பழி நீக்கும் பலியாக. ஓகே, அவங்க ஒரு சரியான ஒரு ஆட்டுக்கிடாய ஆண்டவருக்கு செலுத்தி அதன் வழியாக குற்றப்பழி நீக்கும் பொழுது இவை எல்லாமே கொடுக்கணும். ஓகே, நமக்கான பலியாக சென்ற ஆட்டுக்கிடாய் யாரு? நம்முடைய பாவங்களுக்கு பலியாக சென்ற ஆட்டுக்கிடாய் இயேசு கிறிஸ்து. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்ட நாள்ல நமக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா 100% இல்ல 120.
சரியா? ஒரு முழுமையான, அதை விட ஒரு 5ல் 1 பங்கு சேர்த்தே நமக்கு முழுமையான ஹீலிங் கிடைச்சிருக்குது. நம்முடைய ஏழ்மையிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குது. நமக்கு என்னென்னலாம் திருடிட்டு போனானோ அவை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கணும். சரியா? இவை எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முழுமையான பழுதற்ற ஆட்டுக்கிடாயாக இயேசு கிறிஸ்து பலியானதுனால நமக்கு கிடைத்த பலன்கள் இவை. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஒரு பழுதற்ற ஆட்டுக்கிடாயாக பலியிடப்படுகிறார். அப்ப நமக்கு இவ்வளவு தூரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா அப்படின்றத நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அததான் எல்லாம் நிறைவேறிற்று, நமக்காக மிச்ச மீதி அவர் எதுவுமே வைக்கல. எல்லா பாவங்கள் எல்லா சாபங்களுக்குமான விலையை அவர் கொடுத்துட்டாரு. சரியா? கொலோசேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆமென். கொலோசேயர் ஓகே சாரி சிஸ்டர் 20:13 எடுங்களேன். சாரி 2:13. கொலோசேயர் 2:13. உடலில் கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். நாம் குற்றங்கள் மன்னித்தருளினார். அனைத்தையும் அவர் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் அடித்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அப்ப நமக்கு எதிரான ஒரு கடன் பத்திரம் கூட அங்க மீதி கிடையாது. நமக்கு எதிரான எல்லா விஷயங்களும் அவர் சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அறவே அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா மிச்சம் மீதிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகே, அதற்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா 15ல என்ன சொல்லியிருக்கு? ஆட்சியாளர், அதிகாரம் தாங்குவோர் அனைவரையும் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். ஓகே, அப்ப இதுல இந்த ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர்னா யார்? ஆமா, டெவில். ஓகே, அப்ப சாத்தான முழுமையாக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கட்டுக்குள் கொண்டு வந்துட்டார் அவருடைய சிலுவையின் மூலமாக. அந்த காலத்துல எல்லாம் இப்ப யாரு ஜெயிச்சுட்டு வர்றாங்களோ தோத்த அரசனை என்ன பண்ணுவாங்க, தெருவுல கட்டி இழுத்துட்டு வர்றாங்க. அது ஒரு இகழ்ச்சிக்கு உள்ளாக்குற மாதிரி, நான் அவனை ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்ப நமக்கெல்லாம் நினைவுல வர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையிலே அறைந்து அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சாத்தானின் கட்டுக்கள் எல்லாவற்றையும் அவனை கட்டிட்டாரு. அவன் ஒரு செத்த ஒரு பாம்பு தான். ஓகே, அவனை வெற்றி கொண்டு விட்டார். நம் பாவங்களுக்கான மன்னிப்பையும் அவர் நமக்கு பெற்று தந்து விட்டார். ஓகேயா? இதேது ஏன் இயேசு கிறிஸ்து நமக்கான பாடுகளை ஏற்று நமக்கு மீட்பை தர வேண்டும். ஓகே, எபிரேயர் 10:3-4. எபிரேயர் 10:3-4. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் ஆமே. இப்ப அவங்க ஒரு பலியா ஒவ்வொரு வருடமும் ஒரு பலியா அவங்க செலுத்திட்டே இருக்கும் பொழுது அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான்.
சரியா? அப்ப நமக்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் ஒரு சொல்யூஷன் வேணும். நம் பாவங்களுக்கான ஒரு மீட்புக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஓகே, அதுதான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். அப்ப இன்னைக்குரிய காலத்துக்கு மட்டுமல்ல, இனி எதிர்காலத்துல வரக்கூடிய சந்ததிகளுடைய பாவங்களுக்கும் சேர்த்த விளையினை யாரு கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே, அப்ப அந்த சிலுவையில என்ன நடந்தது? ஓகே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது என்ன நடந்தது? முதல்ல ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாததுனால பாவத்திற்கு உள்ளாகிறான், சாபத்திற்கு உள்ளாகிறான். இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர்றாரு. அப்ப நம்முடைய பாவம், நம்முடைய சாபம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுகின்றது. அப்ப அவர் இறக்கும் பொழுது இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா நடக்கிறது. ஓகே, இது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவலா நடக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவர் இறக்கும் பொழுது நாமும் அவரோடு மரிக்கிறோம். நம் பாவங்கள் அவரோடு மரிக்கப்படுகின்றன. ஓகே, அப்ப நாம் எப்ப இயேசு கிறிஸ்துவை நம்பி நம் எண்ணங்கள் எப்ப புதுப்பிக்கப்படுகின்றனவோ நாம் இயேசுவுக்குள் மறுபிறப்பு அடைந்தவர்கள். ஓகே, நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள். அப்ப சிலுவையில என்ன நடக்குது? இயேசுவோடு நாமும் இறக்கிறோம், நம் பாவங்களும் அவரோடு சேர்ந்து புதைக்கப்படுகின்றன. ஓகே, இது எங்க இருக்குது அப்படின்னா கொலோசேயர் 2:20 இருக்குது. கொலோசேயர் 2:20. கிறிஸ்துவோடு இறந்து நீங்கள் உலகின் பஞ்சபூதங்களிடம் இருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் அன்றோ? இன்னும் ஏன் தொடாதே, சுவைக்காதே, தீண்டாதே என சொல்லும் உலக போக்கிலான விதிமுறைக்கு உட்பட்டவர்கள் போல் வாழ்கிறீர்கள். கிறிஸ்து இறக்கும் பொழுது நாமும் நம் பாவ சாபங்களோடு இயேசுவோடு இறைந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, அப்ப நம்ம எல்லாமே நடந்துருச்சு. இயேசு நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, அவரோட நம்ம இறந்திருக்கிறோம், நம் பாவங்கள் எல்லாம் விட்டு போயிடுச்சு. அப்ப நம்ம இப்ப பாவமே செய்யறது இல்லையா? ஏன் நமக்கு இன்னமும் இயேசு கொடுத்த அந்த ஒரு மீட்பு, ஓகே, நமக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்கிறாங்க. அந்த அருள் என்பது நமக்கு எப்படி கிடைச்சிருக்குது அப்படின்னா ஃப்ரீ கிஃப்டா கிடைச்சிருக்குது. ஆமாதான் இல்லையா? பட் ஆனா நம்மளால அருளின் மக்களாக இருக்க முடிகின்றதா? ஓகே, இயேசு பாவங்களை சுமந்து அது எடுத்தாருன்றதுக்கு இன்னொரு சான்று என்ன அப்படின்னா, எல்லாம் நிறைவேறி விட்டதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? ஏன் என்னைய கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தை யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா? இல்ல, அது என் தந்தையே எனது கையில் உன் கை யாரும் அது எப்படி சொல்றாரு? ஏன் என்னை கைவிட்டீர்ன்றதுக்கு முன்னாடி அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தி கடவுளை கூப்பிடுறாரு? என் கடவுளே, என் கடவுளே, என் கடவுளே. இதற்கு முன்னாடி கடவுளை இயேசு கிறிஸ்து எப்படி அழைத்திருக்கிறார்? தந்தையேன்னு அழைச்சிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல அவர் தந்தையேன்ற வார்த்தையை பயன்படுத்தல. கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? எதற்காக இந்த வார்த்தை மாற்றம்? அவரு பாவங்கள் அனைத்தும் சுமந்து இருக்கிறாரு. அதனால கடவுளை பார்க்க முடியாதனால, நம் பாவங்கள் அனைத்தும் அவர் மேல இருக்கிறனால அவர் முகத்தை பார்க்க முடியல, அப்பா தந்தையுடைய முகத்தை. அதனால அவர் சொல்றாரு, ஏன் என்னை மனிதனாக இருந்து கடவுளை கூப்பிடுறாரு. ஏறக்குறைய எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. பாவமே அறியாத ஒருத்தர் மேல, பாவ சாயலே இல்லாத ஒரு மனிதர் மேல நம் பாவங்கள் அனைத்தும் சுமத்தப்பட்டிருக்கிறது. பாவ நிலையில இருக்கும் பொழுது தந்தை கடவுளுக்கும் அவருக்கு இடையில ஒரு செப்பரேஷன் வருது. ஓகே, நான் பாவ நிலையில இருக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னத்துல நம்மளால இருக்க முடியாது இல்லையா? சோ அந்த செப்பரேஷனை வச்சுதான் கடவுள் சொல்றது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றது, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா அது கூட அவரால் தாங்க முடியல. என்னோட அவங்க அப்பா இல்ல, 2 பேரும் அந்த ஒரு பிரிவிற்கான ஒரு வார்த்தை தான் என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர். ஓகே, அதற்கப்புறமா எல்லாம் நிறைவேறிற்று.
ஓகே, பாடுகள், நம்முடைய பாவங்கள் சாபங்களுக்கான எல்லா பலியும் அவர் கொடுத்த பிறகு கடைசியா அவர் என்ன வார்த்தை சொல்றாரு? தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். ஓகே, அப்பொழுது நாமும் அவரோடு அந்த எல்லாம் நிறைவேறி விட்டதுன்றப்ப நம்முடைய பாவங்கள் சாபங்கள்ல இருந்து நமக்கும் எல்லாமே விடுதலை ஆயிட்டு நாமும் தந்தையும் அப்பா பிள்ளைகள் என்ற உறவு நிலைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து தந்தையே என்று அழைக்கும் பொழுது நாம அந்த உறவு நிலைக்குள்ளாக வருகிறோம். சரியா? அப்ப சிலுவைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, சிலுவைக்கு அப்புறமா என்ன நடந்தது? சிலுவைக்கு முன்னாடி ஆதாம் பாவம் செய்ததுனால நம்முடைய அத்தாரிட்டி இல்லாம போச்சு. ஓகே, நாம் அத்தாரிட்டி இல்லாம இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையுண்டு நம் பாவங்களுக்கான விடுதலையை கொடுத்த பிறகு நமக்கு திருப்பி அந்த அத்தாரிட்டி வந்துருச்சு. அத்தாரிட்டி அப்படின்னா அந்த ஒரு அதிகாரம். ஓகே, அதே அதிகாரத்தோட தான் இன்னைக்கு நம்ம நம்பிக்கையின் மூலமாக நாம் வல்ல செயல்களை பார்க்க வேண்டும். ஓகே, அதற்கான பயிற்சியை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது என்ன நடந்தது? முன்னாடி சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தது, அந்த சட்டத்துல இருந்து நமக்கு எந்த முழு விடுதலை கிடைத்தது. ஓகே, அதுக்கப்புறமா அப்பா பிள்ளைகள் என்ற நிலைக்கு வர்றோம். முன்னாடி அதுல ஒரு பிரிவு இருந்தது, நம்ம அப்பான்னு கூப்பிடுறதுக்குரிய ரைட்ஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து இறந்ததின் மூலமாக மீண்டும் நமக்கு அந்த உறவு வந்துருச்சு. அப்பா பிள்ளைகள் என்ற உறவு நமக்கு வந்துருச்சு. ஓகே, நம்முடைய பாவங்கள்ல இருந்து விடுதலை வந்துருச்சு, சாபங்கள்ல இருந்து விடுதலை வந்துருச்சு, பிணிகள்ல இருந்து விடுதலை வந்துருச்சு. இல்லாம ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துருச்சு அங்க. ஓகே, இல்லாமை போய் நமக்கு எல்லாம் இருக்கிறவர்களாக நம்ம வந்துட்டோம். பிணிகள் போய் நலம் கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் அங்க ஒண்ணு நடந்துருச்சு. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலா நடந்துருச்சு. ஓகே, இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, எதெல்லாம் சிலுவையில் இருந்து எனக்கு கிடைக்கப்பட்டதோ அதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நான் முழு பலனும் எல்லாம் நிறைவேறிச்சுன்னு கடவுள் சொல்லிட்டார். இட் இஸ் finished. ஆனா ஸ்டில் இன்னைக்கும் நம்ம சில காரியங்களில் நாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அது உடல்நல குறைபாடாக இருக்கலாம், பொருளாதார சிக்கலாக இருக்கலாம், வேலையில சிக்கலா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம். இன்னும் அதுல எல்லாத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டோமா? அப்ப ஏன் நம்ம ஏன் இன்னும் அதுல இருந்து விடுதலை அடையல? இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலா நடந்துருச்சு. ஓகே, 100% எல்லாம் நிறைவேறிட்டு. அப்பனா நமக்கு இன்னைக்கு பினிஷ்டுன்னு தான் இருக்கணும். ஓகே, நம்முடைய நோய்கள்ல இருந்து எல்லாத்துல இருந்து நமக்கு முழு நலன் முழு ஒரு வளம் இருந்திருக்கணும். ஆனா இது நமக்கு இல்ல அப்படின்னா ஏன் இல்ல? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முழுமையா நம்பல ஆண்டவரை, முழுமையா வார்த்தையை நம்பல, முழுமையா நம்பல நம்ம. ஓகே, உலகபூர்வமான உலகபூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வேற பாவம் செய்துட்டு இருக்கிறோம். அந்த பாவத்துல இருந்து அவர் முழு விடுதலை கொடுத்துட்டாரு. பட் ஸ்டில் இன்னமும் நம்மளால அதுல இருந்து முழுமையாக வெளியில வர முடியல. அதுக்குதான் ரீசன் என்ன அப்படின்னா, வேற யாரும் ஏதோ நிறைய பேர் விசுவாச குறைபாடு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரோமையர் 12:3 இல்லையா? அதுல என்ன சொல்லியிருக்கு? உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடையணும். உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடையவில்லை. ரோமையர் 12:13 நமக்கு எல்லாமே நம்பிக்கை என்பது அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, சேம் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். அது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு சேம் மெஷர்மெண்ட். அந்த அளவீடுல எந்த குறைபாடுமே இல்லை. ஆமா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அப்ப விசுவாச குறைபாடு அப்படின்றது எங்க வருது? நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபெய்த் சம அளவிலான ஒரு ஃபெய்த் எல்லாருக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கலாம், அதனால அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலாம். நான் எங்கேயோ நம்பிக்கையில குறைவுபடுறேன், அதனால எனக்கு இந்த நம்பிக்கை குறைபாடு இருக்கலாம்.
ஓகே. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு நம்பிக்கை என்பது ஒரே அளவீடாலான நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா அதுல பயன்படுத்துறதுலதான், அதை நம்ம எந்த அளவுக்கு செயலாக்கம் பண்றோம் அப்படின்றதுலதான் நாம் தவறுகின்றோம். ஓகே. நமக்கு தெரியும் இந்த நோய் கடவுள்கிட்ட இருந்து வரல. ஓகே. இது நான் ஏதோ ஒரு லூப் ஹோல் விட்டுட்டேன், எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்றது தெரியும். ஆனா இதுல நம்ம நிலைச்சு நிக்கிறோமா? ஒருவேளை நமக்கு அந்த ஹீலிங் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நோயின்ற எந்த ஒரு கஷ்டமாக இருக்கலாம். ஆனா அந்த ப்ராசஸிங் பீரியட் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்குள்ளாக நம்ம அந்த இடத்துல ஒரு பேஷன்ஸ் இருக்கு, ஒரு பொறுமையோடு நம்ம அந்த ப்ராசஸிங் பீரியட்ல நம்ம இருக்கிறோமா? நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு தளர்ச்சி வருகிறது. ஓகே. அப்ப நம்ம ஒரு சில நேரம் நினைப்போம், ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்ல போல. ஆண்டவருடைய சித்தம் என்பது என்ன அப்படின்னா, நாம் அனைவரும் நல்வாழ்வு வாழணும்ன்றதுதான் அவருடைய சித்தம். அதற்காக தான் அவர் இத்தனை பாடுகளை பட்டிருக்கிறார். ஓகே. எல்லாத்துலயுமே ஒரு உச்சகட்ட வேதனையை பட்டிருக்கிறாரு. எசாயா 53:4-5 எடுத்து வாசி பார்த்தோம்னா தெரியும். எசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம் துன்பங்களை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளை போல் போதும். ஓகே. அப்ப அவர் இவ்வளவும் பட்டது எதுக்காக அப்படின்னா, அவருடைய காயங்களினால் நாம் குணப்படுகிறோம். அதுதான் இன்னைக்கு என்னது, 2 பேதுரு 2:24. அவருடைய காயங்களினால் நாம் குணமடைந்து விட்டோம். இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய காயங்களினால் நாம் குணமடைந்து விட்டோம். அப்ப ஆண்டவருக்கு சித்தம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியே வரக்கூடாது. ஓகே. நாம் கடவுள்கிட்ட இருந்து நமக்கு சோதனை வராது, பட் சோதனைகளை சில நேரம் ஆண்டவர் நமக்கு ஏதுவாக மாற்றக்கூடியவர். அந்த நேரங்களில் நாம் எப்படியாக இருக்கணும்? ஒரு தளர்ச்சி வருதா அப்படின்னா, ஒரு பிரதர் சொன்னதுபடி நம்முடைய உள்ளம் இன்னும் புதுப்பிறப்பு அடையவில்லை, நம் எண்ணங்கள் இன்னும் கடவுளுடைய எண்ணங்களாக மாற்றப்படவில்லை. ஓகே. அப்ப இன்னும் நமக்கு எல்லாமே இந்த உலகம் என்ன பொய்யை சொல்லிட்டு இருக்குதோ, இந்த பொய்கள் நிரம்பியதாக இருக்கின்றது. இந்த எண்ணங்கள் சீரமைக்கப்பட வேண்டும். இந்த எண்ணங்கள் சீரமைக்கப்படும் பொழுதுதான் ஸ்பிரிச்சுவலா நமக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை நம்ம நம்பினாலும் நம்மளால இந்த உலகத்தில் பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். ஓகே. அப்ப எண்ணம் சீரமைக்கப்படணும் அப்படின்னா எப்படி எண்ணம் சீரமைக்கப்பட வேண்டும்? வார்த்தையின் மூலமாக மட்டும்தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த பெத்சாயிதா குளத்துல கால் நடக்க முடியாத ஒருவனை இயேசு கிறிஸ்து குணப்படுத்துவார். அது எங்க இருக்குது அப்படின்னா, யோவான் 5வது அதிகாரம் 1-9 முடியும். ஓகே. அப்ப அங்க என்ன பிரதர் இதை டிஸ்பிளே பண்றீங்களா? யோவான் 5:1-9. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரிய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமற்றோர். அது வாசிக்க வேண்டாம், நம்ம அதை பார்க்கலாம். ஓகே. இதை ஃபுல்லா நம்ம வாசிச்சோம்னா நமக்கு டைம் எடுக்கும். பெத்சதா அப்படின்ற ஒரு குளம் உண்டு. அங்க என்ன இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மண்டபங்கள்ல உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமற்றோர், முடக்குவாதமற்றோர், இந்த மாதிரி எல்லாருமே ஒரு நோயினால அவதிப்படுறவங்க. எதுக்காக அங்க இருக்கிறாங்க? அந்த இடத்துல ஆண்டவர் அந்த குளத்துல இருக்க தண்ணீரை கலக்குவாரு. அவர் கலக்குன பின்னாடி யாரு முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு நலம் கிடைக்கும். இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. இது மாதிரி இருக்கு. 38 ஆண்டுகளாக உடல் நலமிற்றிருந்த ஒருத்தர் இருக்கிறார். ஓகே. அங்க இயேசு வந்துட்டாரு. இயேசு அவரை கண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் கேட்கிற கொஸ்டின் என்ன நல்லா பாருங்க. நலம் பெற விரும்புகிறீரா? ஓகே. இயேசு கேக்குறாரு, நலம் பெற விரும்புகிறீரா? இதுக்கு என்ன அவர் பதில் சொல்லி இருக்கணும்? கேக்குற கொஸ்டின் எஸ் ஆர் நோ கொஸ்டின். நோ. ஓகே. ஆனா அவரு 38 வருஷமா இருக்கிற மனுஷன் எஸ் தான் சொல்லி இருக்கணும். சரியா? அப்ப ஆனா அவர் என்ன பதில் சொல்றாரு?
குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. ஆள் இல்ல, நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இறங்கிடுறாரு, என்னால எனக்கு நலம் கிடைக்கல. ஓகே, இன்னைக்கு நம்மளும் இதே ஸ்டேஜ்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஹீலிங் கொடுக்க வேண்டிய இயேசு வந்துட்டாரு, அவருக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி. ஓகே, எல்லாரும் அந்த நோயுற்றவர்களோடு அதே ஒரு நெகட்டிவிட்டியோட இருக்கிறப்ப ஹீலிங் கொடுக்க வேண்டிய இயேசுவை அவரால் இவர்கிட்ட இருந்துதான் எனக்கு ஹீலிங் கிடைக்க போகுது, இவருக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, தான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறோனோ அததான் சொல்றாரு. ஓகே, இன்னைக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, நம்ம ஒருவேளை ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறோம், நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்களும் அதே இதுல இருந்தாங்க அப்படின்னா நமக்குள்ள நெகட்டிவ் வார்த்தைகளும் அந்த நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷனும் தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நாம் போக வேண்டிய இடம் எது, நாம் அணுக வேண்டிய நபர்கள் யார், நம்மளை எப்படி எதில் நம்பிக்கையை நாம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நம்ம திங்க் பண்ணணும். ஓகே, நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம எதை பேசணும் அப்படின்றதையும் நமக்கு தெரியணும். ஓகே, ஒருவேளை தளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய காரணி இதுவாக கூட இருக்கலாம். ஓகே, ஒரு இடத்துல தளர்ந்து போறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம நம்பிக்கையை நம்ம நம்பிக்கையில வளர்த்தெடுப்பவர்களாக இருக்கணும். ஓகே, அந்த நம்பிக்கையை செயலாக்கம் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். நீ கஷ்டப்பட, உனக்கு கஷ்டமே கிடையாது, இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஓகே, இனிமே நமக்குன்னு ஒரு நோய் வரும்பொழுது இட் இஸ் பினிஷ்ட்ன்ற வார்த்தை தான் நமக்கு வரணும். எல்லாம் நிறைவேறிற்று, எனக்கு நோய் கிடையாது. ஓகே, ஏதோ ஒரு கஷ்டம் எனக்கு வருதா, இட் இஸ் பினிஷ்ட், எனக்கு கஷ்டம் கிடையாது. ஓகே, இதுதான் நம்முடைய வார்த்தையாகவும் நம்முடைய விஷனாகவும் இருக்கணும். ஓகே, அப்ப சிலுவையில அரைஞ்சிட்டார் என்னுடைய நோயை, இட் இஸ் பினிஷ்ட், இது கடவுளுடைய வார்த்தை. ஓகே, ஒருவேளை கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், ஆனா அந்த காலதாமதம் நம்மளுக்கு தளர்ச்சியை கொண்டு வராத வகையில நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுற்றம் எப்படி இருக்கிறதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் எதை படிக்கிறோம், எதை கேட்கிறோம்ன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இறை வார்த்தையையே நாம் படிப்பவர்களாக, அதை மட்டுமே நம்ம கண் முன்னாடி வைத்திருப்பவர்களாக இருக்கும் பொழுது நம்மால் ஈஸியா பார்க்க முடியும். கடவுள் எதெல்லாம் நமக்கு சிலுவையில் அரைஞ்சு கொடுத்தாரோ அவை எல்லாவற்றையும் நம்மால் சுதந்திரிக்க முடியும். நம்ம எல்லாவற்றையும் இந்த உலகத்துல நம்மளால அனுபவிக்க முடியும். இட் இஸ் பினிஷ்ட், எவ்ரிதிங், எல்லாம் நிறைவேறி விட்டது. நம் பாவங்களுக்கான கழுவாயாக அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டுதான் போயிருக்கிறார். சாபங்களுக்கான கழுவாயாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டுதான் போயிருக்கிறார். ஓகே, நாம் அனைவரும் அருளின் மக்கள், மீட்பின் பலனை அனுபவிக்க வேண்டிய மக்கள். இதைத்தான் இந்த தவசு காலம் நமக்கு நினைவூட்டுவதாக இருக்க வேண்டும். குட் ஃப்ரைடே அப்படிங்கிறது ஒரு வெற்றியின் வெள்ளியாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த வெற்றி, பாடுகளின் மூலமாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை சுதந்திரிப்பவர்களாக நம்ம மாறுவோம். ஒவ்வொரு தவசு காலம் ஏதோ வருஷம் வருது, ஜஸ்ட் லைக் தட், அதை கடந்துட்டு போயிட வேண்டாம். நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்றதுல ஒரு தெளிவு வேண்டும், அதை எப்படி அனுபவிக்க வேண்டும்ன்றதுலயும் ஒரு தெளிவு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஒரே ஒரு டவுட்டு, அது கொஞ்சம் ரிப்பீட்டடா கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நீங்க சொன்னீங்கல்ல, என் கடவுளே என் கடவுளே என்னை கைவிட்டீர்ன்னு சொன்னீங்கல்ல, அங்க ஜீசஸ்